ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான क्वेश्चन அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா ரிலேஷன் பிட்வீன் ஸ்மால் g and கேபிட்டல் G. ஸ்மால் g க்கும் கேபிட்டல் G க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். இப்போ ஸ்மால் g is equal to how much times capital G. சோ அந்த மாதிரி ரிலேஷன். அந்த ஈக்குவேஷன்ல ரெண்டு லெட்டர்ஸ்மே வரணும். ஸ்மால் g அப்படினா உங்களுக்கு தெரியும் acceleration due to gravity. So இது constant. Okay, gravitational acceleration due to gravity என்னது? The acceleration is produced by the gravitational force. Acceleration பைக்ல கொடுக்கோல acceleration அதே மாதிரி அந்த acceleration யாரால வருது? gravitational force ஆல வந்துச்சு அப்படினா அந்த acceleration என்ன பேர் அப்படினா acceleration due to gravity. நாம கொடுக்கிற acceleration அது small a. ஓகேவா? yes. So இது almost constant. அதாவது earth surface ல all the points at the surface of the earth is constant. What's the value? Is equal to 9.8 ms power minus 2. Acceleration due to gravity small g ஓட value earth surface ல எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் constant same மாறாது. பட் g பாத்தீங்க அப்படினா ஆனா இதே small g வேற பிளானட்ஸ் போகும்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஓட வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது ஸ்மால் g ஓட வேல்யூ மாறிடும். ஓகேவா? சோ மூன்ல இதே மாதிரி இருக்காது. ஆனா கேபிட்டல் G ங்கற ஒரு கான்ஸ்டன்ட். இத யுனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் சொல்வாங்க. எந்த ஒரு பிளானட்ஸ் போனாலும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய எந்த ஒரு இடமா இருந்தாலும் கேபிட்டல் G ஓட வேல்யூ கான்ஸ்டன்ட். சோ அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. என்ன அப்படினா 6.674 into 10 power minus 11 Newton meter square kilogram power minus 2. So இது universal constant. அதனால அப்படி சொல்றாங்க. இது earth surface ல இதோட வேல்யூ இது. இந்த ரெண்டுக்குள்ள ரிலேஷன் என்ன? So அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படினா I am going to choose two objects, right? See ஒரு bigger object எடுத்துக்கிறேன். So இது earth ன்னு வெச்சுக்கலாம். This is what? இது earth. Okay. See the midpoint of the earth that is denoted by letter O ன்னு வெச்சுக்கலாம். From O to the edge, இந்த எர்த்தோட எட்ஜ் வரைக்குள்ள டிஸ்டன்ஸ் ரேடியஸ் அப்படின்னு வெச்சுப்போம். ஓகேவா? அப்ப இது ரேடியஸ் இல்லையா? இது எல்லாமே சேம் வேல்யூவா தான் இருக்கும் ரேடியஸ். ஓகே, சரி இப்போ விஷயத்துக்கு வரோம். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இது மேல இன்னொரு ஆப்ஜெக்ட்ட வச்சிருக்கேன். So now this is the object of mass small m at ரெஸ்ட்ல இருக்கு. ரெஸ்ட்லனா ஓய்வுல இருக்கு. இல்லையா? இது ஒரு ஸ்மால் m மாஸ் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட். இதோட மாஸ் பிக்கர். ஓகேவா? சோ அப்ப என்ன ஆகுது அப்படினா எதனால அது ரெஸ்ட்ல இருக்குன்னு அதுக்கு ரீசன் இருக்கு. மூன்ல அப்படி இருக்காது. சோ அங்க என்ன கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட ஸ்ட்ரெngth வெரி 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 லீஸ்ட். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எர்த் சர்ஃபேஸ்ல ரெஸ்ட்ல இருக்குன்னு அதுக்கு மெயின் ரீசன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்ப கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எது மேல ஆக்ட் ஆகுது? அந்த ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகுது. அப்படி ஆக்ட் ஆகக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட மேக்னிட்யூட நம்ம ரெண்டு வழியில பார்க்க போறோம். எப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் the gravitational force acting on the object due to the earth. எர்த்தால அந்த ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் பண்ணக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதை எழுத போறேன். இல்லையா? the gravitational force where on the object. இது ரெண்டுமே ஆப்ஜெக்ட் தான். இது ஸ்மாலர், இது பிக்கர். அப்ப ஆப்ஜெக்ட் ஆஃப் மாஸ் ஸ்மால் m யாரால? பை த எர்த். அப்ப ஃபார்முலா என்ன படிச்சிருக்கீங்க? படிச்சிருக்கோம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன ஃபார்முலா? பை யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் ஆர் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். இல்லையா? பை எந்த ஃபார்முலா? நியூட்டன்ஸ், அதாவது universal law of gravitation. என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம் சொல்லுங்க பாப்போம். இதுக்கு முன்னாடி டாபிக் அத நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா? டிஸ்கிரிப்ஷன்ல அந்த டாபிக் நான் கொடுத்திருப்பேன், நீங்க பாத்துக்கோங்க. என்ன ஃபார்முலா? F is equal to G into அங்க எப்படி படிச்சோம்? m1 m2 by r square அப்படின்னு படிச்சோம். அப்ப m1 m2 னா ரெண்டு மாஸ் பாடிஸ். அப்ப இங்க ஒன்னு எர்த். அப்ப அதோட மாஸ் கேபிட்டல் M, பெரிய ஆப்ஜெக்ட். அப்ப இன்னொரு ஆப்ஜெக்ட் ஸ்மால் m அப்படின்னு பிரிச்சிட்டேன். This is equation number 1. இப்போ என்ன ஆகுது அப்படினா
இது மேல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் இப்ப எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் இந்த இடத்தை தோண்ட தோண்ட அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆயிட்டே இருக்கும் எர்த்தோட சென்டரை நோக்கி வந்துட்டே இருக்கும் வருமா வராதா அது காரணம் என்ன கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா gravitational force is act ஆகிறதுனால the object is what accelerated towards downwards அப்படின்னா இந்த பாடியில இருந்து ஒரு ஃபோர்ஸ் இங்க ஆக்ட் ஆகுது அப்படின்னா இந்த பாடி ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது இல்லையா சோ அப்ப இதே gravitational force is equal to படிச்சோம் நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன்ல இருக்கு இல்லையா சோ அப்ப இன்னொன்னு இந்த ஆப்ஜெக்ட்டோட ரேடியஸ் பாருங்க ஸ்மால் r எர்த்தோட ரேடியஸ் பாருங்க கேபிட்டல் R அப்படின்னா the radius of smaller object the smaller object is smaller than the earth I mean bigger object correct earth oda radius vida and the object oda radius very very small negligible abdina very very least we can avoid that right so now the same force இதே அளவு force அங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது the same force is obtained okay எந்த law இது universal law of gravitation இன்னொரு law படிச்சிருப்போம் நியூட்டன் செகண்ட் law of motion அதுக்கு இன்னொரு பேரோட இருக்கு law of force இல்ல obtained from Newton's second law of motion. What is the formula please? F is equal to ma. That means force due to the body is equal to the product of mass of the body and acceleration produced by the body. இல்லையா அதான் mass into acceleration. அப்ப நார்மலா நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆக்சலரேட் ஆகும் நேரா போகும் இங்க அந்த ஆப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்கலா ஆக்சலரேட் ஆகுது டவுன்வர்ட்ஸ் அப்ப அது காரணம் யாரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்ப கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால ஒரு ஆப்ஜெக்ட் ஆக்சலரேட் ஆகுது டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ்னா அந்த ஆக்சலரேஷனுக்கு என்ன பேர் சொல்லி கொடுத்திருக்கேன் ஆக்சலரேஷன் due to gravity that is denoted by letter g அப்ப இங்க என்ன எழுதணும் small a equal to small g ஏன் ஆர்டினரி ஆக்சலரேஷன் இங்க ஆக்சலரேஷன் due to gravitational forceனால g அப்ப a g ஒண்ணுதான் சோ அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணும் f is equal to m a க்கு பதிலா g this is nothing but what weight கான formula so இது equation number 2 so left hand sides are equal now அப்ப gravitational I mean Newton's law of gravitation ல இருந்து வரக்கூடிய ஃபோர்ஸும் நியூட்டன் செகண்ட் law of motion ல இருந்து வரக்கூடிய ஃபோர்ஸ் ரெண்டுமே சேம் தான் சோ அப்ப ரெண்டையும் கம்பேர் பண்ண போறோம் பாருங்க compare 1 and 2 see left hand sides are equal அப்ப எப்படி எழுதலாம் right hand sides g capital M small m by r square equal to இங்க என்ன இருக்கு m g so now m m cancel இப்ப திருப்பி எழுதிக்கிறேன் small g is equal to g m by r square so இதான் அந்த relation so acceleration due to gravity is equal to g into m divided by r square so இதான் வந்து அதோட relation so ஒரு முக்கியமான क्वेश्चन நல்ல தெளிவா பாத்துக்கோங்க ஓகேவா thank you